ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தக்காளி ரசம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, தக்காளி, சீரகம், மிளகு, மிளகாத்தூள், வெல்லம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம தனியாக ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டு அது காஞ்சதும் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு அது கூடயே நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த தக்காளி உள்ளே போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டணும். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி விடணும். இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பச்சை மிளகாயை உடச்சி இதில் போட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி. சூடான சாதத்தோடு வச்சு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.